இங்க ஒருத்தன் ஒரு முட்டையோட ஓட்டுல ரவுண்ட் ஷேப்ல ஒரு சின்ன ஓட்டை போடான். அதுக்கப்புறம் உள்ள இருந்த கொஞ்சம் கருவை வெளியே எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் நோட்டை வைக்கலாம். அப்படி வச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த முட்டை உடைய எடுத்து அதுக்கு மேல கவர் பண்ணி அதை க்ளூவால ஒட்டி அதுக்கு மேல அதே கலர்ல பெயிண்ட் அடிச்சு முட்டை உடையாத மாதிரி மாத்திடுறான். அதுக்கப்புறம் கரெக்டான ஆள்கிட்ட அந்த முட்டையை ஒப்படைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்போ சடனா அவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவனுக்கு தோணுது. உடனே சைடு இருந்த கடையில நியூஸ் பேப்பரை வாங்குற மாதிரி அவன் பார்க்கும்போது அவனை ஃபாலோ பண்ணி 2 ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடறான். சப்போஸ் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான்னா அவன் போட்டு வச்சிருந்த முக்கியமான பிளான் ஃபெயிலியர் ஆகிரும். அவன் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அங்க ஒரு கும்பல் ரோட்ல நடந்து வர்றாங்க. இதுதான் சான்ஸ்னு அவனோட கிளாஸை கலட்டிட்டு கூட்டத்துல அப்படியே கலந்து போயிடுறான். அப்போ அந்த 2 ஏஜென்ட்ஸும் அங்க வந்து ஒருத்தனை பிடிக்கிறாங்க. பார்த்தா அது வேற ஆளா இருக்கும். அவங்க 2 பேரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவன் மறைஞ்சு இருந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அவன் நேரா அங்க ஜெயிலுக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு லேடியை பார்த்து அவ கிட்ட போறான். அங்க திடீர்னு வந்து அவனை பார்த்து அவ ஷாக் ஆகுறான். அவ கிட்ட நான் உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான், 90ஆம் நம்பர் செல்லுல இருக்கிற உங்க ஹஸ்பண்ட ஜெயில இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறோம்னு அவ கிட்ட சைலண்டா சொல்றான். அதுக்கப்புறம் அவன் கொண்டு வந்த சீக்ரெட் முட்டையை எடுத்து அவகிட்ட கொடுத்து ஜெயிலுக்குள்ள இருக்கிற அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்க சொல்றான். ஆனா அவர் முட்டை சாப்பிட மாட்டாருன்னு சொல்றான். நீங்க இந்த முட்டையை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவரை தப்பிக்க வச்சிடலாம்னு சொல்றான். அவளுக்கு அவன் பண்ணி இருக்கிற பிளான் புரியலனாலும் அந்த சாப்பாடு கூட முட்டையை வச்சு ஜெயிலுக்குள்ள கொண்டு போறான். ஜெயிலுக்குள்ள சாப்பாடை ஓபன் பண்ணும்போது அது முட்டை இருந்ததை பார்த்து அவனோட ஒய்ஃப் மேல கோபப்படுறான். ஏன்னா அவனுக்கு முட்டை பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சு சாப்பாடு உள்ள கொண்டு வந்த ஆபீசர் கிட்ட முட்டை எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுறேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் அந்த முட்டையை மெல்ல ஓபன் பண்ணி பார்க்கறான். அப்போ அதுக்குள்ள இருந்த சின்ன சீக்ரெட் நோட்டை எடுக்கான். அதுல நீ இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக சூர தட்டுன்னு எழுதிருக்குது. அப்பதான் அவனோட டீம் அவனை ஜெயில இருந்து ரகசியமா தப்பிக்க வைக்க பிளான் போட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறான். அப்போ பக்கத்துல இருந்த ஆபீசர் அதை கவனிக்கும் போது உடனே அந்த சின்ன நோட்டை எடுத்து வாயில போட்டுட்டு முட்டையோட சேர்த்து அதையும் விழுங்கிடுறான். அன்னைக்கு நைட்டு கார்ட்ஸ் யாரும் அங்க இல்லாத டைம்ல அவனோட ஷூவை வச்சு சுவர்ல தட்ட ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல அண்டர் கிரவுண்ட்ல இருந்த அவனோட டீம் ஆட்கள் ஸ்டெதஸ்கோப்பை வச்சு அவன் தட்டுற சத்தத்தை கவனமா கேட்டுட்டே வர்றாங்க. 2 மணி நேரத்துக்கும் மேல அவன் தட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணுக்கு யாரோ அந்த பக்கம் தட்டுற சத்தம் கேக்குது. அவங்க 2 பேரும் மோஸ் கோடால தட்டி அவங்க இருக்கிற கரெக்டான இடத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கரெக்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டீம் மார்க் பண்ண இடத்துல வெடிப்பொருட்களை வச்சு திரியை பத்த வச்சு விட்டுறாங்க. அப்போ திடீர்னு பயங்கர சத்தத்துல அந்த வெடிப்பொருள் வெடிச்சு அந்த இடத்துல ஒரு ஓட்டை விழுந்துருது. வெடிக்கிற சத்தத்தை கேட்டு ஆபீசர்ஸ் எல்லாரும் அந்த செல்லுக்கு வேகமா ஓடி வர்றாங்க. ஆனா அது ரொம்ப லேட் ஆகி இருக்கும். அவங்க எல்லாரும் வர்றதுக்குள்ளேயே ஆல்ரெடி அவன் அந்த ஓட்ட வழியா அவன் டீம் ஹெல்ப்போட தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிருப்பான்.